வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் சீசன் 8. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே ஆரம்பிச்ச இந்த 2 நாளுமே பிக் பாஸ் தான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் புக் வந்து பிக் பாஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. இதில் வந்து கிச்சனை பற்றி மெயினாக கொடுத்துருக்காரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவங்களுக்காக தனியாக சமைச்சுக்கணும், ஆண்கள் அவங்களுக்கு தனியாக சமைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஷாப்பிங்கையும் ஆரம்பிச்சிடுறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 13,500 ரூபா, பெண்களுக்கு 13,500 ரூபா, ஆண்களுக்கு 13,500 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி பெண்கள் டீம்லேருந்து 3 பேர், ஆண்கள் டீம்லேருந்து 3 பேர் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணணும். உங்களுக்கு வந்து அங்கே ஒரு போர்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேட்டரும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒவ்வொரு பொருளுக்கான விலையும் வந்து அந்தந்த பொருளுக்கான மேலே வந்து ஒட்டிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குடைய பட்ஜெட்லேருந்து நீங்கள் மேலே அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, 250 ரூபா கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த பொருள் வந்து 25% வந்து நாங்கள் கழிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 500 ரூபா கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா 50% பொருட்களை நாங்கள் வந்து கழிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 1000 ரூபா கூட எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்களா உங்களுக்கு பாவம் பார்த்து எந்த பொருளை கொடுக்குறோமோ அதை வச்சுதான் நீங்க சமைக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. பெண்கள் வீட்டு சைட்ல இருந்து 3 பேரும், ஆண்கள் சைட்ல இருந்து ஒரு 3 பேரும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல. இதுல என்ன மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்கள் டீம்ல உப்பு எடுக்காம வந்துட்டாங்க, ஆனா பெண்கள் எடுத்திருக்கிறாங்க போல. அதனால ஆண்கள் டீம் பெண்கள் டீம்கிட்ட ஒரு பேரம் பேசுறாங்க. நீ வந்து உனக்கு இப்போ ஸ்டோர் ரூமில் வந்து பொருள்லாம் வந்துருச்சு, உனக்கான கிராசரிஸ் இதெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு உப்பு கொடுக்கணும். உப்பு கொடுத்தா மட்டும்தான் நான் உன்னோட பொருட்கள்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரம் பேசுகிறாங்க. உடனே நம்மளுடைய ஜாக்லின் இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பெல்லாம் நாங்கள் தரமாட்டோம்ப்பா, இப்படியே நாங்கள் கூட உட்காந்துக்குவோம்ப்பா சோறு சாப்பிடாம, நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ரவீந்திரன் மயில் வாங்கணும் கேட்டை இழுத்து பூட்டு அப்படின்ற மாதிரி, டேய் அந்த கிராசரிலாம் தூக்கி நம்ம கபோர்டில் தூக்கி வைங்கடா, யாருக்கு எதுவும் கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, நம்ம உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம், என்ன பண்ணுறாங்க நான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரவீந்திர அவர் வந்து ஒரு போட்டுட்டாரு. இதில் நம்மளுடைய பெண்கள் அணி எப்படி ரியாக்ட் ஆக போகிறாங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுது, இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே அங்கங்கே கூடி பேசிகிட்டே இருக்கிறாங்க. நல்லபடியாக ஒரு முடிவு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இது போன்ற பிக் பாஸ் சம்மந்தமான செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.